நம்மளுடைய பர்சனல் வெளியில வரக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய இருதயம் நிறைய பொய்களினாலே நிறைய கட்டுக்கதைகளினால நம்ம என்ன பண்ணிடுறோம், மேலே ஒரு ஃப்ரேம் பண்ணிடுறோம். இங்கே பார்க்குறீங்க ஒயிட் கலர் செவரை பார்க்குறீங்க, ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற மண் உங்களுக்கு தெரியல, இதுக்குள்ளே இருக்கிற சிமெண்ட்டு தெரில, இதுக்குள்ளே இருக்கிற கல் நமக்கு தெரியல. ஆனால் வெளியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு மறைக்கிறது தான் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் இப்படி பார்க்க மாட்டார், ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறாரு. வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ, யாருமே இல்லாமல் உங்கள் ரூமில் நீங்கள் தனியாக எப்படி இருக்கிறீங்களோ, நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அப்படி உங்களை ஆண்டவர்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய வாழ்க்கையின் தன்மைகள் எல்லாவற்றையுமே மாற்றுவார். இன்றைக்கி நம்ம ரொம்ப பாலிஷ் கிறிஸ்டியனாக மாறிட்டோம். எப்படின்னா, நம்ம சர்ச்சுக்குள்ளே வரும் பொழுது வேற ஒரு வேஷம், சர்ச்சு விட்டு வீட்டுக்கு போகும்போது வேற ஒரு வேஷம். எப்போ நம்ம மற்றவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கிறோமோ அப்போ நம்மளுடைய நிலை மாறப்போவது இல்லை. காட் எப்பொழுதுமே உள்ளத்தை பார்க்கிறார். பைபிள் சொல்லுது, we are the temple of God. நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்போ இந்த டெம்பிள், நீங்கள் உட்கார்ந்து சீரியல் பார்த்துட்டு இருந்தாலும் இது டெம்பிள் தான், நீ சினிமா படம் பார்த்துருந்தாலும் இதுக்கு பேர் என்ன, ஆலயம்தான். அதில் நீங்கள் ஒரு பாஸ்டர், நான் தாவீதின் படத்தை தான் பார்த்தேன் பாஸ்டர் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படிங்களா? அங்கே தாவீது படத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேயும் இது பேர் என்னதான், டெம்பிள் தான். அப்போ உங்கள் பேர் என்னதான், தேவனுடைய புத்திரன் தான், நீங்களும் சன்ஸ் ஆஃப் காட் தான். அதில் மாற்றமே இருக்க போகிறது இல்லை. ஆனால் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளாக மாற்றம் வரும் பொழுது தான் தேவனுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்போ இன்னொருத்தங்களுக்காக மாறும் பொழுது அந்த அன்பு உங்களுக்கு என்ன ஆகாது, இதே லைஃப் தான் ஸ்டில் டெத் வரைக்கும் இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிச்சாதான் லைஃப் மாறும். ஒருத்தர் திட்டுறனாலேயோ உங்களை கடிஞ்சு கொள்றதுனாலே உங்கள் லைஃப் மாறாது. மாறணும் என்றதான எண்ணம் உங்களுக்குள்ளாக வராமல் மாற்றமே வராது. Am I right?